எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிலிவ் இன் டைம். இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல். நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்க வரது தான் ஃபர்ஸ்ட் டைமா இருந்துச்சுன்னா ஒரு சின்னோண்டு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம சேனலை பத்தி கொடுத்துக்கிறேன். இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் லைஃபை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள், நிறைய கருத்துக்கள், நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனலில் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாஸே என் லைஃப்பை பற்றிலாம் உங்களுக்கு தெரியாது, எல்லாம் முடிஞ்சிச்சு பாஸே, எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன், 99% நான் ஜெயிக்கிறதுக்கு என் வாழ்க்கையில் வாய்ப்பே இல்லை பாஸே, மொத்தம் முடிஞ்சு. இது மாதிரி உங்களோட மைண்டுக்குள்ள ஏகப்பட்ட நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு. இதுலேருந்து எப்படி வெளியே வரதுனே தெரியல. இது மாதிரியான குழப்பம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இன்னைக்கான பதிவு கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருக்கான். அந்த இளைஞனுக்கு ரொம்ப ஒரு போதாத காலம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனோட ஃப்ரெண்டை நம்பி என்ன பண்ணுறான்னா, ஒரு பெரிய அமௌண்ட்டை சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கி அவன் ஃப்ரெண்டை நம்பி ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறான். அவனோட ஃப்ரெண்டை எதிர்பார்க்காத விதத்தில் அந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிடுறான். ஸோ காசை கொடுத்தவங்க சும்மா இருப்பாங்களா? ஸோ கடங்காரங்க கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, காசை எப்போ திருப்பி கொடுப்பேன், எப்போ திருப்பி கொடுப்பேன்ட்டு. இவனுக்கு பதிலே இல்லை. ஏன்னா அந்த பிஸ்னஸை பற்றியும் பெருசாக புரிதல் கிடையாது. அவனோட ஃப்ரெண்டை பிலீவ் பண்ணி தான் அதை ஸ்டார்ட்டும் பண்ணான். அப்படி இருக்கிறப்ப அந்த காசை எப்படி திருப்பி கொடுக்க போகிறோன்னு தெரியல. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பிஸ்னஸ் லாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரில. கடங்காங்கலாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டு கை வைக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. அவனுக்கு இதுக்கப்புறம் மான மரியாதைலாம் உண்டாச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற நகை, பூர்வீக நகை, வீட்டு பத்திரம், இது எல்லாத்தையும் வச்சு விற்று அந்த கொடுக்க வேண்டிய கடன்லாம் திருப்பி கொடுத்துட்றான். இப்போ அவன் ஜீரோ. அவன்கிட்ட ஒன்றுமே கிடையாது. இதுக்கு மேலே வாழ்ந்து என்ன பண்ணுறது? பேசாமல் நம்ம சொந்த ஊருக்கே போயிடுவோம், அங்கே போயிட்டு நம்மளோட கதைக்கு ஒரு முடிவு கட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி அவன் முடிவு பண்ணிட்டு அவன் சொந்த ஊருக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போகிறான். ஸோ அந்த ட்ராவலிங்கில் ஃபுல்லாக அவனோட தாட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நான் பாட்டில் செவனேன்னு தானடா இருந்தேன், நீ வா பிஸ்னஸ்குள்ளே வந்தனா அப்படி சம்பாதிக்கலாம் இப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு கடைசியில் நடு தெருவுக்கு கொண்டு வந்துட்டியடா அப்படின்ற மாதிரி அவனோட மைண்டு ஃபுல்லாக அந்த விஷயமே தான் ஓடிட்டுருக்கு. ஸோ அது அவனை தப்பான ஒரு முடிவும் எடுக்க வைக்குது. சரியாக அவனோட தோட்டத்துக்கு போயிடுறான். அவன் தோட்டத்துக்கு போயிட்டு ஒரு ஸ்டூல் எடுத்துகிட்டு மரத்து பக்கத்தில் போட்டுடுறான். போட்டுட்டு டைமை பார்க்குறான். மணி 6 மணி, சாயந்தரம் 6 மணி. ஓகே, நம்மளோட கடைசியாக பார்த்த டைம் இதுவாக தான் இருக்கும். அடுத்து அவன் என்ன டிசைன் பண்ணியிருப்பான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அவன் முன்னாடி ஒரு கயிறு தொங்கிட்டு இருக்கு. கடைசியாக கண்ண மூடி ஒரு டீப் ப்ரீத் எடுத்துக்கிறான். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அந்த மாதிரி அவனுக்கு அவனே ஒரு வார்ம் அப் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஸோ கரெக்டாக அவன் கண்ணை மூடி அப்படி பண்ணிட்டு இருக்க அதே பேரலல் டைமில் தூரத்தில் தொப்புன்னு ஒரு சவுண்டு கேட்குது. ஆத்தி, என் தோட்டத்துக்குள்ள என்னடா சத்தம் அப்படின்ற மாதிரி அவனுக்கே பதறி போயிட்டு ஓடி போய் பார்க்குறான். ஒரு குழந்தை தவறுதெல்லாம் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டு இருக்கு. ஐயோ, குழந்தை உள்ள விழுந்துருச்சா, எப்படியாவது அந்த குழந்தைய காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் தொப்புன்னு குதிக்கிறான். இப்போதான் சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் தோணுது, என்னடா தொப்பு தொப்புன்னு சவுண்டு கேட்குறது, எவன்டா கிணத்துல குச்சி விளாடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் கூடினதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஒரு குழந்தை தவறுதலா விழுந்துட்டு இருக்கு, அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக இவனும் குதிச்சிருக்கான் அப்படின்ற விஷயம் தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் போராட்டம். அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அந்த குழந்தை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்ட்டு. ஒரு வழியா 20 நிமிஷத்தோட முடிவில் அந்த குழந்தைய எப்படியோ மீட்டுறான். அந்த குழந்தைய எடுத்துட்டு அவங்க அம்மா கிட்ட எடுத்துட்டு கொடுக்குறான். அம்மா கிட்ட கொடுத்த உடனே அந்த அம்மாவுக்கு அழுகிய தாங்க வைக்கவே முடியல. உடனே இவர்கிட்ட தம்பி, நீ மட்டும் இல்லாம போயிருந்தனா என் குழந்தைய இன்னைக்கு நான் உயிரோடவே பார்த்துருக்க முடியாது. அவன் நினைச்சிட்டு இருக்கான், உன் குழந்தை மட்டும் இல்லாட்டி நீ என்னையே உயிரோட பார்த்துருக்க முடியாது மூதேவி அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ள அவனே சொல்லிக்கிறான். என்ன சொல்லி என்ன புரிய வைக்கிறது? ஊர் மக்கள் அதுக்குள்ள அவனை தூக்கி வச்சு கொண்டாடிடுறாங்க. அட பாவீங்களா, நான் சாகணும்னு வந்தேன்டா, என்ன ஏதோ சாதனை பண்ண மாதிரி தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்களா, இறக்கி விடுங்கடா, நான் போயிட்டு செத்துட்டாவது வரேன், அதுக்கப்புறம் என்னன்னா பண்ணுங்கடா என்ன அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சிட்டு இருக்கான். டைம் போயிட்டே இருக்கு. அவனும் டிசைட் பண்ணிடுறான், இதுக்கப்புறம் இவனும் கூட இருந்தா வேலைக்காவது நம்மளை சாக விட மாட்டாங்க, நாளைக்கு செத்துருவோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றான். சரின்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறான். காலையில எழுஞ்சு பாக்குறப்ப அவனோட போன்ல 50 மிஸ்டு கால் இருக்கு. அவனுக்கா தூக்கி வாரி போடுது. டெய்லி கடங்காரன் தானே இவ்வளவு மிஸ்டு கால் கொடுப்பாங்க, இன்னைக்கு என்ன சொந்தக்காரன் இவ்வளவு மிஸ்டு கால் கொடுத்துருக்கான், நான் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய காசெல்லாம் கொடுத்துட்டேனே, எல்லாத்தையும் தான் வித்தாச்சு, எல்லாத்தையும் தான் கொடுத்தாச்சு, அப்புறம் எதுக்கு இம்புட்டு பையன் கால் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சந்தேகத்துல அவன் என்ன பண்றான், நியூஸை ஓபன் பண்ணி பாக்குறான். நியூஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நேத்து அவன் கிணத்துல குதிச்சு அந்த குழந்தைய காப்பாத்தினாங்க பாத்தீங்களா, அதை யாரோ தவறுதலா வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. வைரல் ஆனது ஏகப்பட்ட மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஸோ அது வியூஸ் போக போக என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் மக்கள்லாம் இவனை பார்க்கறதுக்கு வராங்க. அந்த ஊர் மக்களே இவனுக்கு நிறைய ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. அட பாவீங்களா, நான் முதல்ல சாக வந்தேன்டா, என்னை நிம்மதியா சாக விடாம பண்ணிட்டு இப்ப ரிவார்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்களேண்டா அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கேற்ற மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஈவினிங்குள்ளேயே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப வைரல் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்கனைசேஷனோட கண்ணில் போய் படுது. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, தான் உயிரையும்
பெருசா நினைக்காம அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றணும்னு நினைச்ச அந்த மனசு இருக்கு பத்தியா, அந்த மனசை நம்ம கௌரவிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க கிரவுட் ஃபண்ட் கிரியேட் பண்ணி அந்த கிரவுட் ஃபண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் வருது. அந்த 10 லட்ச ரூபாய்க்கான காசோலையை போட்டு அந்த நபரை கூப்பிட்டு அந்த நபரோட கையில வந்து அந்த செக்கை கொடுக்குறாங்க. அந்த செக்கை வாங்கிட்டு அவர் கையை பார்க்குறாரு. மணி 6 மணி. அதாவது நேத்து இந்த நேரத்துல அவன் ஜீரோ, அவன் கிட்ட எதுவுமே கிடையாது. இன்னைக்கு அதே 6 மணிக்கு பார்த்தனா அவன் கையில 10 லட்ச ரூபாய்க்கான செக் இருக்கு. அவன் நினைச்சிட்டு இருந்தான் 99% நான் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டு. ஆனா அவன் யோசிக்காம விட்ட விஷயம் என்னன்னா, இன்னும் 1% வாய்ப்பு இருக்கு. அதுதான் சக்சஸ். இந்த சக்ஸஸ் இப்போ தான் வரும் அப்போ தான் வரும் அப்படிலாம் தெரியாது. அடுத்த நொடி தெரியாத வரைக்கும் தான் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கோம். நம்ம தான் நினச்சிட்டு இருந்தோம் நம்ம எல்லாத்தையும் தோத்துட்டோம், முடிஞ்சிருச்சு கதை, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சே ஃபினிஷ் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கும் நம்மளோட கதை. ஒரு அத்தியாயம் முடிகிறப்பையும் அடுத்த அத்தியாயம் தொடங்குது. அவனோட வாழ்க்கையிலும் அதே மாதிரி தான் தொடங்குச்சு. நீங்களும் உங்களோட பர்சனல் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே மாட்டியிருந்திருக்கலாம். உங்களுக்கும் இந்த மாதிரியான தாட் நிறைய வாட்டி வந்திருக்கலாம். என்னோட கதை முடிஞ்சிருச்சு, வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இது மாதிரியான பல முறை பல யோசனை உங்களோட மைண்டுக்குள்ளே வந்திருக்கலாம். பட் அது எதுவுமே முடிவு கிடையாது. ஒரு புது ஆரம்பத்தோட தொடக்கம் தான் அது. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கிறப்ப, அதாவது ரொம்ப ரொம்ப சின்ன குட்டி பாலகனாக இருக்கிறப்ப இது நடந்த விஷயம். ஸோ எங்கள் ஸ்கூல் வந்து கிராண்ட் ஓப்பனிங் நடக்குது. அது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். அந்த கவர்மெண்ட் ஸ்கூலை ஓப்பன் பண்ணுறதுக்காக பெரிய பெரிய ஆளுமைகள்லாம், இன்னைக்கு நம்ம வந்து பெரிய ஆளுமையாக பார்த்துட்டு இருக்க அரசியல் தலைவர்கள்லாம் அப்போ வந்து அந்த அளவுக்கு ஷைன் ஆகல. ஸோ அவங்க வந்து அந்த ஸ்கூலை திறக்கிறதுக்காக வராங்க. ஸோ அப்போ வந்து ஒரு அந்த மாறுவேட காம்படிஷன்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்குது. எங்கள் அப்பா அம்மாவால் அந்த காலத்தில் அந்த எக்ஸ்ட்ரா அந்த காஸ்டியூம்லாம் வாங்குறதுக்கு பெருசாக அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஸோ எப்போவுமே இந்த டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா படிக்கிற பையனுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. அதே மாதிரி என் கிளாஸ்லேயே நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையனுக்கு வந்து பாரதியார் வேஷத்தை வந்து கொடுக்குறாங்க. அந்த பையனும் என்னோட ஃப்ரெண்டு தான், நல்ல பையன் தான். கரெக்டாக அந்த கிராண்ட் ஓப்பனிங் டே அன்னைக்கு பெரிய ஸ்டேஜ்லாம் போட்டு நிறைய பேரை கூப்பிட்டு அந்த ஸ்டேஜ் ஏறுறதுக்கு முன்னாடி அந்த டீச்சர் ரிகர்சல் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரிகர்சல் பார்க்குறாங்க. அந்த பையன் அழறான், நான் ஸ்டேஜ் ஏற மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு, நான் மாட்டவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுதுட்டு இருக்கான். நான் பக்கத்தில் போய், அவன் ஃப்ரெண்டு தானே, நான் அந்த டைலாக்லாம் சொல்கிறேன், நீ அதே மாதிரி திருப்பு சொல்லு அப்படின்ற மாதிரி நான் டைலாக் ப்ராம்ப்டை சொல்ல 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 அவன் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கான். என் டீச்சர் அதை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவன் சொல்லி அவன் சொன்னா நல்லா இருக்காது, அந்த கோட்டை கழட்டு, பாரதியார் கோட்டை இவனுக்கு போடு, இந்த சொக்காவை அவனுக்கு போடு, வேட்டி இவனுக்கு போடு, மீசையை தூக்கி இவன் மேல வை அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த காஸ்டியூமை அங்கேயே மாத்தி ஆன் ஸ்பாட்லயே என்னை ஸ்டேஜ்ல ஏற்றி விட்டுறாங்க. ஸோ ஸ்டேஜ்ல ஏறினதுக்கு அப்புறம் ஸோ அந்த பாரதியார் வேஷத்துக்கு உண்டான அந்த டைலாக் அந்த எல்லாமே நான் சொல்லி முடிச்சு கீழே இறங்கி வந்தோடனே பயங்கர அப்ளாஸ். ஸோ எல்லாருமே பாரதியாரை ரொம்ப கொண்டாடுறாங்க. ஏன்னா பாரதியாரோட வசனம் தான் இருக்கிறதுலே லென்த்தா கொடுத்த வசனம். அந்த லென்த்தா கொடுத்த வசனத்தை நான் எந்த இடத்துலையுமே மிஸ் பண்ணல, ப்ராப்பரா வந்து எடுத்துட்டு போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். எல்லாரும் சந்தோஷம். அதை விட நான் பயங்கர சந்தோஷம். ஏன்னா எனக்கு தெரியவே தெரியாது, அந்த லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் நான் ஸ்டேஜ் ஏற போறேன்ற விஷயமே எனக்கு தெரியாது. அடுத்த நொடி நமக்கு தெரியாத வரைக்கும் தான் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். நீங்க எப்பவுமே தயாரா இருங்க. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வர்றப்ப அதை கரெக்டாக கிராப் பண்ணிக்கங்க. எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டால் அடுத்த வாய்ப்பு கிடைக்கும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டால் அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா இது ரொம்ப காம்படிஷனான வேர்ல்டு. ஒரு முறை நீங்கள் தவற விட்ட விஷயம் திரும்ப உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருதுன்னா அடுத்த முறையாக அதை தவற விட்டிங்கன்னா நீங்கள் தான் முட்டாள். ஸோ அதனால் உங்களோட ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் சரியாக பிடிச்சிக்க பயன்படுத்துங்க. பில்கேட்ஸோட ஒரு இன்டர்வியூ, இது எந்த அளவுக்கு உண்மைலாம் எனக்கு தெரியாது, இது எனக்கு செவி வழி வந்த தகவல். ஸோ 100% ஷுவராக இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ஃபர்மேஷன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பில்கேட்ஸை ஒரு முறை வந்து ஒரு இன்டர்வியூவர் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அது வந்து லைவ் டிவியில் வந்து போயிட்டு இருக்கு. அப்போ இந்த இன்டர்வியூவர் வந்து கேட்குறாங்க, உங்களோட சீக்ரெட், அதாவது உங்களோட சக்ஸஸ்க்கான சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டர்வியூ வந்து கேட்குறப்ப அவர் வந்து என்ன பண்ணுறாரு, டக்குன்னு மூஞ்சி வந்து அவருக்கு ஒரு மாதிரி மாறிடுது. ஒரு மாதிரி கோவமான மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறாரு. டக்குன்னு பேக்கெட்டில் இருந்து கையை விட்டு அவரோட செக் எடுத்து செக்ல வந்து பிளாங்க் செக்ல சைன் பண்ணிட்டு அந்த இன்டர்வியூர் கிட்ட கொடுத்துட்றாரு. டக்குன்னு ஷோ விட்டு எழுஞ்சிக்கிறாரு. இந்த இன்டர்வியூருக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுது. ஐயோ நம்ம ஏதோ தப்பா கேட்டோமோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. சார் 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 கோவப்படாதீங்க, இந்தாங்க சார் உங்க செக் நீங்களே வச்சுக்கோங்க சார், நான் வந்து இன்டர்வியூக்காக தான் சார் கொஸ்டின் கேட்டேன், நீங்க ஏன் சார் இவ்வளவு பதட்டப்பட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் டக்குன்னு பில் கேட்ஸ் சிரிக்க ஆரம்பிச்சிடறாரு. சிரிக்க ஆரம்பிச்சுட்டு அந்த செக் எடுத்து மறுபடியும் அவரோட பேக்கெட்ல போட்டு உட்காந்துடுறாங்க. உட்காந்ததுக்கு அப்புறம் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, நான் உங்ககிட்ட கொடுத்தது என்னோட பிளாங்க் செக், இந்த செக்கை வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணிருக்க முடியும், எவ்வளவு அமௌண்ட்டை வேணாலும் என் அக்கௌண்ட்ல இருந்து உங்களால எடுத்திருக்க முடியும். அப்படி மட்டும் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க தான் இந்த உலகத்திலே ரிச்சஸ்ட் ரிப்போர்ட்டர். ஆனா நீங்க அதை பண்ணல. ஏன்னா அந்த செக் எடுத்து வந்து மறுபடியும் என் கையிலே கொடுத்துட்டீங்க. நான் உங்க இடத்துல இருந்தேன்னா, அடா அவன் போறான், என் கையில செக் இருக்கு, நான் இதை வச்சு என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சிருப்பேன். அதுதான் என்னோட பிளஸ்.
நான் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் என்னோட வாழ்க்கையில மிஸ் பண்ணவே மாட்டேன். என்னை நோக்கி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதா, அதை எந்த அளவுக்கு நான் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும், அதை எவ்வளோ மோல்டு பண்ணி எனக்கேற்ற மாதிரி அதை மாற்றிக்க முடியும் தான் நான் யோசிச்சிருப்பேன். பட் இங்கே இருக்கிற முக்காவாசி பேர் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியே கவனிக்கிறது இல்லை. அவங்கள பற்றி யோசிக்காமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு எது தேவைன்றதே அவங்களுக்கு தெரிய மாட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த பில்கேட்ஸ் சொன்னதான் எனக்கு செவி வெளி வந்த தகவல். பில்கேட்ஸும் நானும் ஏதோ சொந்தக்கார மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்ல. ஆக்சுவலி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அங்கங்கெல்லாம் இந்த கதை வந்து உலாவிட்டு இருக்கு. ஆனால் நிஜத்துல நடந்துச்சா இல்லையான்னு தெரியல. பட் கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. ஸோ அதனால எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். பட் நான் சொல்ல வர விஷயமும் அதுதான். நீங்க எப்பெல்லாம் உங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம இருக்கிறீங்களோ அப்ப வர வாய்ப்புக்கு நீங்க தகுதி இருக்கா தகுதி இல்லையான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ உங்களை நீங்க முழுசா தெரிஞ்சுக்குங்க. உங்களை பத்தி நீங்க முழுசா ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் வர ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நான் நகரக்கூடாது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என் மேலே தான் வந்து மோதணும், அப்போ தான் அது எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சமயத்தில் வர்றது ஆப்பர்ச்சுனிட்டியாக ஆப்பானே தெரிய மாட்டிருக்கு. அதனால் நம்ம பயந்து எல்லாத்தையும் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். சில நேரம் ஆப்பு கிடையாது, அது ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ கரெக்டாக அதை உங்கள் மேலே வந்து நீங்கள் உள்வாங்கிட்டீங்கன்னா அது உங்களை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஐ ஹோப் இன்னைக்கான பதிவு கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புறேன். இன்னொரு நாள் இன்னொரு நல்ல கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி. இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டுருந்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக நிறைய பேர் என்னோட பாட்காஸ்ட்டை கதைக்காக கேட்பாங்க, ஒரு சிலர் கருத்துக்காக கேட்பாங்க. ஆனால் என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ் மட்டும் தான் கடைசியாக நான் போட போகிற அந்த கருத்தூசிக்காகவும் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடமைப்பட்டிருக்கேன். ரீசெண்ட் டேஸாக எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நான் எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறப்ப எத்தாப்பில் ஒரு அக்கா வந்துட்டு இருந்தாங்க. அவங்க டக்குன்னு செவுத்த ஒட்டின மாதிரி நின்றுக்கிட்டாங்க. தம்பி நீங்கள் போங்க தம்பி, நீங்கள் போனதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி செவுத்த ஒட்டியே நின்றுட்டு இருக்காங்க. அக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நீங்கள் போங்க, உள்ளேருந்து ஒய்ஃப்லாம் வர வேண்டியதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் போவேன். இல்லை தம்பி நான் வெயிட் பண்ணுறேன், அவங்களும் வந்துட்டோம், அவங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் போங்க, நான் அதுக்கப்புறம் போய்க்கிறேன்றாங்க. எனக்கு புரியல ஏன் இப்படி பண்ணுறாங்கட்டு. எங்கள் அப்பா அம்மாவை பார்க்குறேன், என்னாச்சுமா ஏன் அப்படி, அவங்க சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்கும், நீ அதுக்கப்புறமா போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சைகையில். எனக்கு ஒன்றுமே புரியல. நானும் போயிட்டேன். நான் அதுக்கப்புறம் போயிட்டு ரிட்டன் வந்ததுக்கப்புறம் அந்த அக்காவே பார்த்துட்டு ஏன்க்கா அப்படி பிஹேவ் பண்ணீங்க எனக்கு புரியல அப்படின்னதுக்கப்புறம் அவங்களோட பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இதே மாதிரி கிளம்புற டைம்ல அவங்க எத்தாப்புல வந்திருக்காங்களாம். அப்போ இவங்க கிளம்பி போனவங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கு போல இருக்கு. ஸோ ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப வண்டி ஓட்டுன அந்த நபர் கிடையாது. ஏன்னா அவர் வந்து சரக்கு போட்டு வண்டி ஓட்டிருக்காரு. ஆனா அவர் காரணம் கிடையாது. எத்தாப்புல வந்து இந்த அக்கா தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அது எப்படிங்க காரணமாகும்? ஸோ அவங்க அதை சொல்றப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் எத்தாப்புல போனா அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கப்பா. எனக்கே அது வந்து ஒரு மாதிரி சப்கான்சியஸ்ல போயிட்டு பதிஞ்சிருச்சு. அதனால எப்பவுமே யாராவது எங்கேயாவது கிளம்புறாங்கன்னா நான் எத்தாப்புல வரவே மாட்டேன். என்னால யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ரீசன் ஏன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் கிடையாது. ஸோ ரொம்ப சின்ன வயசுல இருக்கிறப்பே அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அதுக்கும் இதுக்கும் வந்து நம்ம ஆளுங்க கனெக்ஷன் போட்டுருவாங்க. இந்த முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் கனெக்ஷன் போடுறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி அந்த அக்கா இப்படிதான், அவங்க எத்தாப்புல வந்தா இப்படிதான் ஆகும் அப்படின்ற மாதிரி ஏரியாக்குள்ள அவங்களே ஃபார்ம் பண்ணி விட்டாங்க. அதாவது சரக்கடிச்சுட்டு வண்டி ஓட்டினவன் பண்ணது தப்பு கிடையாது. ஆனா எத்தாப்புல வந்த அந்த அக்கா பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் அந்த அக்காவை திட்டினேன், இனிமேல் யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நீங்க எத்தாப்புல வாங்க போங்க, நீங்க அவங்கள பத்திலாம் யோசிக்க தேவையில்லை. அந்த அக்காவை திட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த அக்கா லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் மாறிட்டு வராங்க. இதை நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்களுமே உங்களோட வாழ்க்கையில இதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்கன்னா நீங்க இதை பண்ணிட்டு தொலைங்க. நான் எதுவும் கேட்க போறது கிடையாது. ஆனா இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. என் அம்மா சொன்னாங்க, என் பாட்டி சொன்னாங்க, என் பாட்டிக்கு கொள்ளு பாட்டி சொன்னாங்க, இது மாதிரியான வழி வழியா வந்து கேட்டுட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதை உங்க தலைமுறையோட விட்டுருங்க. நீங்க உங்களோட குழந்தைக்கோ அடுத்த ஜென்ரேஷனுக்கோ இதை வந்து கடத்தாதீங்க, உங்களுக்கு இதுல நம்பிக்கை இல்லாத பட்சத்துல. ஸோ நம்மளோட ஜென்ரேஷன் தான் ஒரு நிறைய விஷயத்த வந்து மாத்தணும் அப்படின்ற நினைக்கிற ஒரு ஜென்ரேஷன். அதை தயவு செஞ்சு நீங்க வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கங்க. உங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லாட்டி அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்து போகாதீங்க. அந்த அக்காக்கு ஹஸ்பண்ட் போன மாதிரி, ஐ மீன் அந்த ஹஸ்பண்ட் இழந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற யாருக்கோ என்னைக்கோ ஒரு நாள் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம இதே மாதிரி சகுனம் பார்ப்போமா? அவங்க எத்தாப்புல வராங்கன்ட்டு அப்ப பார்க்க மாட்டோம்ல. நம்ம வீட்டுக்குன்னா ஒரு நியாயம், அடுத்தவங்க வீட்டுக்குன்னா ஒரு நியாயமா சொல்லுங்க. ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கிளம்புற டைம்ல இந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி, அவங்க போனதுக்கு அப்புறம் தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவேன், அவங்க இருக்கிறப்ப நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், அவங்க கண்ணுலயே படக்கூடாது, வெளியே யாருன்னா போய் நின்று பாருங்க வராங்களா கொள்றாங்களா, இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு சகுனம் பார்த்துட்டு வண்டி எடுக்காதீங்க. நீங்க சகுனம்லாம் பார்த்து வண்டி எடுத்தும் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு. அப்ப அதுக்கான காரணம் என்ன? அப்ப வேற ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவீங்க. ஸோ காரணம்
நடக்கணும்னு இருந்துச்சுன்னா அது நடக்க தான் போகுது. அது இவங்களால தான் நடக்கும், அவங்களால தான் நடக்கணும் இல்லை. நம்ம ரெஸ்பான்சிபிளாக நம்ம வண்டியை ஓட்டுறப்ப நம்ம சேஃப்டி மெஷர்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணிட்டு சிக்னலை வயலேட் பண்ணாமல் நம்ம ப்ராப்பராக வண்டி ஓட்டணும்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம். நம்ம சரக்கு வச்சுட்டு வண்டி ஓட்டுவோம், ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டுவோம், சிக்னலை மதிக்காமல் வயலேட் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் அதெல்லாம் காரணமே நம்ம சொல்ல மாட்டோம். கரெக்டாக? ஸோ இந்த தப்பை என்னோட ஆடியன்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இதை நான் ரொம்ப ஹம்பிளாக உங்ககிட்ட ரிக்வஸ்ட்டாக எடுத்துன்னு வந்து கேட்குறேன். ஸோ தயவு செஞ்சு இது நீங்கள் வந்து மாற்றிப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். எல்லா மனசுமே ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே இங்கே கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவை பற்றியோ இல்லை என்ன பற்றியோ ஏதாவது சொல்லணும்னு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. ஏன்னா நான் இந்த மாதிரி புது புது விஷயங்கள் சொல்கிறப்ப அது ஆடியன்ஸ்க்கு போய் செஞ்சா இல்லைன்னு எனக்கு தெரியவே மாட்டிருக்குங்க. பயபக்கிங்கெல்லாம் பார்க்குறீங்களே தவிர அதை பற்றி சொல்ல மாட்டிருக்கீங்களே. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு இந்த கமெண்ட்டில் வந்து எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு, அது இதுக்காக பிடிச்சிச்சு, இந்த மாதிரி நீங்கள் காரணங்கள் சொல்கிறப்ப அப்பா நம்ம மக்களுக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து வந்து சேர்த்துருக்கோம்ப்பா, இன்னும் இது மாதிரியே நிறைய விஷயத்தை எடுத்து வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த வாசிக்கிறதாகட்டும், நிறைய விஷயத்த கேட்கறதாகட்டும் நான் உங்களுக்காக பண்ணுவேன். அதுக்கு நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறதுலாம் அந்த கமெண்ட் தான். ஸோ கமெண்ட் மட்டும் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு என்னோட வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்க. ஸோ நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் இருந்தால் மட்டும் தான் என்னால் நிறைய விஷயங்கள் எடுத்து வந்து உங்க முன்னாடி சேர்க்க முடியும். இது எல்லாரும் பண்ணிடுவீங்க நான் நினைக்கிறேன், நம்புறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பாக நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.